ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம கேனோட சம் இன்ட்ரெஸ்டிங் ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மேஜிக் ஸ்டுடியோவில் கிளிக் பண்ணால் ஒரு கரெக்டாக அந்த கேட்வேக்கு நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேஜிக் ஸ்டுடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் நீங்கள் வரப்போது இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் டு வீடியோ ஒன்று இருக்குது, அதே மாதிரி டெக்ஸ்ட் டு இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா நம்ம அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸோ ட்ரை மேஜிக் வீடியோ கிளிக் இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி வரப்போவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, நான் ஜஸ்ட் இமேஜ் என்ன கொடுக்குறேன், பாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன் ஸ்ட்ரீட், பாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன் ஸ்ட்ரீட் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஜென்ரேட் இமேஜ். ஓகேவா? அப்போ நமக்கு எவ்வளோ இமேஜ் கிடைக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல சரி, எவ்வளோ இமேஜ் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாய்ஸ் பிளேயிங் பாய்ஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன் ஸ்ட்ரீட் கொடுத்தோம். ஸோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இமேஜ் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ நிறைய இதப்போ இந்த இமேஜ், ஸோ எந்த இமேஜ் வருமோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டு இமேஜஸ் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது. நம்ம வந்து ரீல்ஸ், ஷார்ட் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி நமக்கு தேவையான இமேஜஸை நம்ம எடுத்துக்கலாம் அதில். ஸோ வெரைட்டியாக இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு இல்லை, இந்த இமேஜ் நமக்கு பத்தாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு இமேஜ் வேணும்னா இருந்தால் கூட திருப்பியும் வந்து ஜென்ரேட் அகைன் கொடுத்த வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கிராஃபிக்ஸ், இந்த கிராஃபிக்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி நமக்கு நிறைய கிராஃபிக்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. அது மாதிரி ஸ்டைல்ஸ் வேணும்னா நம்ம அந்த எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹென் வித் கிட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஹென் வித் கிட்ஸ்ன்னு தான் கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் ஆல் ஸ்டைல்ஸ் இருக்கும். அது நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கிராஃபிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து ஹென்னு இல்லை, நீங்கள் மாதிரி எதுனாலுமே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த அதுக்கு நம்ம இதுக்கு சூஸ் பண்ணுற ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது நமக்கு பார்க்க முடியும். ஸோ அது லோகோ டைப்லேயே நமக்கு கிடச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல, வேறு இமேஜ் வேணும்னா ஸோ இவருக்கு லாட் ஆஃப் இமேஜஸ். முதல்ல இப்போ ஒரு கோழி வந்து கோழி குஞ்சு கூட இருக்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து கரெக்டாக இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? லோகோவாகவே ஒரு லோகோ வர மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லோகோவையும் க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் வந்து ஜஸ்ட்டு இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை வந்து ஜஸ்ட் ஒரு லோகோவாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்க இந்த இடத்துல. கேட்டதில் வந்து நான் ஓல்டு நோன்ஸ் அகாடமி விடுவேன். ஓகேவா? ஜஸ்ட் இது டெக்ஸ்ட்னா இது இந்த கிராஃபிக்ஸே எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே சிஆர் போய் நான் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் எடுக்கிறேன், இந்த ஸ்டேஜை கொடுத்துட்டு ஜென்ரல் கிராஃபிக்ஸ். நான் வந்து ஜஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஒரு கிராஃபிக்ஸ் நான் கேட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாங்கள் வெரைட்டியாக டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கொண்டு வந்துடலாம் நீங்கள். ஸோ லோகோ எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான பிளாட்ஃபார்ம் இது. ஓகேவா? அதே மாதிரி வீடியோஸ் வேணும். ஜஸ்ட் இப்போது நார்மலாக வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இது கேன்வா வந்து நல்ல ஏஐ டூல்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கேன்வா பெஸ்ட்டான வந்து ஒரு ஏஐ டூல் அது. பட் சேம் டைம் வீடியோ நீங்கள் போனீங்கன்னா எந்த அளவுக்கு வீடியோ ஒர்க்காக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 45 days ஒரு ஷோ ஜென்ரேட் வில்வனே கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளிக்கி 30 மாதிரி நிறைய வெப்சைட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்ன டக்குன்னு நம்ம ஜஸ்ட் ஸ்மார்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் 30 to 40 seconds சூப்பர் வீடியோவாக வரும் நமக்கு. அதில் பட் ChatGPT பொறுத்த வரைக்கும் வீடியோ மேக்கிங் ஏஐ டூல்ஸில் வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து நார்மலாக நம்ம ஃப்ளிக்கி மாதிரியெல்லாம் பார்க்க நடக்கும் ஒருத்தர் இருக்காரு. பட் இனிமேல் ஏதோ ஒரு ஸ்மாலான ஒரு வீடியோஸ் தருவது.
பட் இமேஜஸுக்கு கிராஃபிக்ஸ் வந்து இது வந்து பெஸ்ட்டு. சரி, இதை நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ 45 days டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ இது நம்ம தரல, பட் ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், டர்ன் யுவர் ஸ்கெச்சஸ் இன்டு இமேஜஸ். இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கெட்சு நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு இமேஜாக அது ஜென்ரேட் பண்ணுவது. ஓகேவா? ஸோ நியூ டிசைன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கஸ்டம் சைஸு. ஓகே, கிரியேட் நியூ. ஓகே, இதில் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒயிட் போர்டுங்க வந்து இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஸ்கெட்ச் நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ராயிங்கில் வந்து ஃப்ரீயாக இருந்தேன், பட் எனக்கு ட்ரை ஒரு ஃபீமேல் ஃபேஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஒரு ஃபீமேல் ஃபேஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒருவேளை நம்ம என்ன படம் வரையணுன்றது நமக்கே தெரியாது பார்க்குறப்போ. ஸோ அப்போ அதுக்கு வந்து அது என்ன கேட்குதுன்னா, டிஸ்கிரைப் யுவர் ஸ்கெட்ச் கேட்குது, நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்றது. ஸோ நான் கிவிங் ஃபீமேல் ஃபேஸ். ஓகேவா? அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுக்கு கொடுத்துட்டு ஜென்ரேட். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் நம்ம எந்த இதில் ட்ராயிங் பண்ணோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீமேல் ஃபேஸை வந்து அதுலேயே கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம்.